18ஆம் படி கருப்புச்சாமியோடைய வரலாறு என்னன்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கும்பலே வந்து கொள்ளையடிக்க வந்தாங்க. கொள்ளையடிக்க வரும்போது அன்று இரவில் வந்து அங்கே கோயிலுடைய காவக்காரர்கிட்ட போய் நினைவுல போய் இந்த கோயிலை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க சில கும்பல்கள், அவங்கெல்லாம் வந்து நீங்கள் விரட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க உசுப்பி இங்கிட்டு உள்ள நாட்டு மக்கள் எல்லாம் திரட்டி அவங்கள பிடிச்சி கட்டி வச்சு அவங்கள வெட்டி 18 படியிலையும் வச்சு அவங்க ஒரு பிரதிஷ்டம் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வந்தவங்க இனிமேல் அவங்க வந்து அங்கே அழகர் கோயிலில் வந்து திருட வரமாட்டோம், இங்கேயே வந்து நாங்கள் தெய்வமாக அடங்கிடுறோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால் அவங்கள வந்து அந்த 18 பேரையும் பிடிச்சி அந்த 18 படியை அமைச்சு அதுக்கு மேலே ஒருத்தர் மட்டும் நான் காவல் தெய்வமாக இருக்கிறேன், 18 படிக்கு மேலே காவல் தெய்வமாக நான் இருக்கிறேன்னு சொல்லி அவரே அந்த கருப்புச்சாமி 18 படி இங்கே தரிசிக்கலாம். கருப்பணசாமியை வந்து தல்லாகுளத்தில் நான் வந்து அழகுமலையா வந்து மதுரைக்கு வரும்போது தல்லாகுளத்தில் வந்து நான் அவரை வரவேற்கிறதுக்காக நான் தல்லாகுளத்தில் வந்து நான் அங்கேருந்து நான் காவல் தெய்வம் இருக்கிறேன் அப்படின்ற வரலாறு தான் இந்த 18ஆம் படியோட கருப்பனுடைய கதை. இது உண்மையான கதை தான், இது உண்மையாக நடந்தது தான்.